கண்டாலிமணி நான் தானால அந்த மார்கழி மாதத்துல நல்ல பொம்பளை கொண்டு வந்து ஐயப்ப சாமி விட்டுருக்காங்க. என்னாச்சு உங்களுக்கு என்ன சண்டை? உங்களை என்ன சண்டை? அவன் கண்டாலுமே நான் ஒன்னே ஏமாத்திட்டு நான் கிட்ட வர அவன் போட்டு டொங்கு டொங்குன்னு குத்திட்டு. அப்படியா கதை? அடிய கம்மா அடிக்காத, காலையில் அடிக்காத, நாடா நின்று போயிடும். அல்ல சேச்சிப்பி ஏரோப்ளேனு பூஞ்சில வாங்கிட்டு வேணாமா? என்னடா வேணும்? பாயா பாயிலாம அம்மா மேல சித்தப்பா படுத்து கிடக்கானா? ஐயோ நன்றி. எங்க நாடகத்தை எல்லாருமே எடுக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். தயவு செய்து நாங்கள் சில வார்த்தைகள் கட்ட வார்த்தை பேசினா தயவு செய்து கட் பண்ணி போட்டுருங்க. வீட்டில் என்னை பொண்டாட்டி அடிக்கிறா, இவெல்லாம் புருஷன் நங்கு நங்குன்னு குத்துறானா, சங்குலே குத்துறானா. வீடியோ போடுறதுனால வீட்ல எந்த பிரச்சனையும் வரல. அதுக்கு கமெண்ட் போடுறீங்க பாத்தீங்களா, அதனால தான் வீட்ல பிரச்சனை வருது. அவங்க கமெண்ட் சும்மா போடல, அத நோத்தா உம்மான்னு போடுறாங்க. சும்மா நோத்தா உம்மா தேவையா? தயவு செய்து சொல்றேன், நாங்களும் பொழப்புக்காக தான் நாடகம் போடுறோம். தயவு செய்து கமெண்ட் மட்டும் தப்பா போடாதீங்க. அதனால வீட்ல நிறைய பேர் வீட்ல பிரச்சனை இல்லாதவங்க போடுறது. அவங்க தெரியாம போடுறாங்க. ஒரு பந்த செவத்துல எரிஞ்சா அது திரும்பி வருமேன்னு தெரியாம போடுறாங்க. நீ தேவையாம என்னன்னு போடுற, நான் மனசுலயாவது நினைப்பேன்ல. நான் மனசுல நினைப்பேன்னு நினைக்க மாட்டேன். கண்டிப்பா நம்ம கொலைக்க தெரியாம இல்ல, நம்மளுக்கு நாய் கொலைக்கு நம்ம திருப்பி கொலைச்சா வெறும் நாய் மாதிரி ஆயிடும். ஒரு போட்டு போட்டுக்கிட்டு 500 ரூபா என்ன ஐயா? 500 ரூபா அண்ணா, 5000 ரூபா சரி, எனக்கு 200 ரூபா சேர்த்தாடா கொடுக்க மாட்டேன். உனக்கு யாரு போடுவேன். கடையத்துல போட சொன்னேன் உங்களை. அட இம்மு புள்ளி வைக்கணும்ல, அது தவறா பேச மாட்டான். உங்க அப்பா கொஞ்சம் படிக்காதல்ல, பயலா நல்லா படிக்கட்டுமே அப்படின்னு மயம் வந்தானா சார்? வரலமணியா? உங்க மயம் தானா? ஆளுக்கு 2 அடையாளம் தெரியலையே. உங்களுக்கு 2 இட்லி கொடுத்து விட்டேன், கொடுத்தானா? நீங்க தான் மருதமணியோட அப்பாவா? உன் பிள்ளை சீக்கிரம் பள்ளிக்கூடம் அனுப்பிச்சு விட மாட்டீங்களா? அனுப்பணும் தான் பார்த்தேன் சார். என் பொண்டாட்டி எனக்கு வேலை கொடுத்துட்டா. வீட்டுல வேலை செஞ்சீங்க? வடை சுட்டாங்க. என்ன வடை? உளுந்த வடை. தம்பி, நீங்க டீச்சரை சுரண்டினாம டீச்சர் மயம் நல்லா பாடம் படுத்தானா? படிப்பு பிரிச்சு விட்டாயா? அப்படி படிச்சாயா? படிப்பானே. எலி எதுக்குள்ள போகும்னு கேட்டேன். அப்படியே சொல்லிருப்பாங்க. டீச்சர் பொந்துக்குள்ள போகும். நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்களா? சார் கொட்டை அணில் கொட்டை எப்படி கடிக்கும் கேட்டீங்க. சார் கொட்டையை கடிக்கும் இருப்பானே. சொன்னானா? சொன்னா 10 5 போடுவேன். கடையத்துல போட சொன்னேன் உங்களை. அட இம்மு புள்ளி வைக்கணும்ல, அது தவறா பேச மாட்டான். உங்க அப்பா கொஞ்சம் படிக்காதல்ல, பயலா நல்லா படிக்கட்டுமே அப்படின்னு கட்ட புள்ள கட்ட புள்ள குட்ட புள்ள போட்ட புள்ள கட்ட புள்ள குட்ட புள்ள தங்கமணி போட்ட புள்ள. என்னப்பா ரெண்டுத்துக்கு பங்கு தகராறா? ஓரமா நிக்கணும். கம்மக்கார ஓரத்தில நான் தானால அந்த மார்கழி மாதத்துல நல்ல பொம்பளை கொண்டு வந்து ஐயப்ப சாமி விட்டுருக்காங்க. என்னாச்சு உங்களுக்கு என்ன சண்டை? உங்களை என்ன சண்டை? அவன் கண்டாலுமே நான் ஒன்னே ஏமாத்திட்டு நான் கிட்ட வர அவன் போட்டு டொங்கு டொங்குன்னு குத்திட்டு. அப்படியா கதை? அடிய கம்மா அடிக்காத, காலையில் அடிக்காத, நாடா நின்று போயிடும்.
அடியே கம்பக்கார ஒரு நீ ஏன் உங்களுக்கு ஆம்பளைக்கு கோவம் வருது? கம்மாக்காரன் நொம்மாக்காரன் என்ன நொம்மாக்காரன்? ஐயோ கோயிலா அடியே கம்மக்கார ஓரத்தில கண்ணா கம்மக்கார ஓரத்தில கண்ணாத்தா எல்லாரும் போங்கப்பா நாடா முடிஞ்சு யூடியூப்லாம் கழட்டு போய் ஆட காசு வேணாம் தம்பளம் எல்லாத்துக்கும் நான் தரேன் போங்க. என்ன நடந்துச்சு மிஸ்டர் மருதமணி? பி தெரியல மார்கழி மாதத்துல அங்க வீட்டுல தான் தனியா படுக்கிறோம்னா இங்க வந்து அவர் பெரிய குச்சி வச்சிருக்காருனாலும் அங்க போய் இப்படி ஆகல. இல்ல அதெல்லாம் இல்ல, அவர் குச்சியை வெளியே வச்சிருக்காரு, நாங்க உள்ள வச்சிருக்கோம். சாந்தா சாயிர பக்கம் சாயிர செம்பரி ஆடுகளா என்ன ஐயா 500 ரூபா அண்ணா 5000 ரூபா எனக்கு 200 ரூபா சேர்த்தாடா கொடுக்க மாட்டேன். உனக்கு யாரு நல்லா சிரிப்பிய என்னமா என்ன ஐயாக்கிற என்னம்மா 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 கட்டிக்க போறவே யோகாரன்டா. கட்டிக்கிட்டவனு யோகாரன் தான். சரி என்ன செய்யற நம்ம கையடிதான். ஐயா நான் எதுக்கு அதுக்கு கவலைப்படல, அதான் ஆண்டவே உன்னை சேர்த்து விட்டுருக்கேன். தம்பி நீ எதுக்கு என்னை சேர்த்தான்னு தெரியும். நான் இன்னுமே நம்ம வீட்டில் ஓயாம மாலை ஓட சொல்லுவேன். அப்பதான் என்னை கட்டி பிடிக்க மாட்டேன். கிளப்பி விட்டுட்டேன் கோயிலுக்கு, கிளப்பி விட்டுட்டேன். அடே படுத்தா உறக்கவல பாய் வரைத்தா தூக்க படுத்தா உறக்கவல அதுதான் ஐயப்ப சாமி மாலை ஓட்ட கூட கோயிலா கூப்பிடுன்றாங்க. ஏயா இல்ல உண்மையிலே கோயிலா கூப்பிட்டு எப்படியாவது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நீ 5 கோடி அரிசியை போட்டாலும் கிச்சு பிச்சு பிச்சு ஆட்டிக்கிட்டே கிடக்குறேன். இந்த ஐயப்ப சாமியை வருஷம் நம்மளை கூப்பிடணும். எங்களுக்கெல்லாம் பொன்னாடே தம்பி நான் சொல்ல நீ பேசு. சாப்பிடு சாப்பிடு. என்னடா நான் மெனக்கட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ ஏறி அடிச்சுக்கிட்டு இருக்க. சரி அடிக்கிறியா, எனக்கு அது கேப்பில் விடுறியா? உருவம் பார்த்து தானே அடிக்கிறியா? தம்பி தம்பி ஆல்ரவுண்டை வித்துருவேன். இன்னொரு 5 நாடகத்தில் போடலாம் பார்த்தா நீ போட்டுருவே அவளை. வேணாம் நம்மளுக்கு போட வேணாம், இனிமே போட வேணாம். இல்லை போடுவோம், நம்மளுக்கு யோகா அவ்வளோதான். இதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கலாம். ரைட்டு நம்ம வெறுகு மாதிரி பார்த்து நிற்க வேண்டியது, அவன் நிற்க வச்சு அடிக்க வேண்டியது. விடு சாப்பிடட்டும். என்ன செய்ய போக ஐயோ கோயிலா கட்டி பிடிமா. 2 நாளைக்கு நாடா இல்லை கட்டி பிடிக்க பாவன். வீட்டில் மாலை விட்டுக்க அழுகுறேன் பாவன். எங்கும் புகழ்த்துவாங்க. இந்த ஒரு இதோட முடிச்சிருவான், நேரம் ஆயிடுச்சு. உனக்கு அவங்க
அவங்க தொழில் சாமான்களை கும்பிடுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. என்ன அதுக்கு இங்க வந்து கூப்பிட சொல்லு. அதானே அவனுக்கு தொழில் சாமானே அதானே. அவனுக்கு தொழில் தேவையான ஆமா கடல் உள்வாங்கி ரொம்ப நாள் ஆகி போச்சு. அது இன்னும் என்ன தலையை நிட்டுறது. ஏய் மணிமுத்து இருக்க ஓ மணி இல்லாம அத்து புரியும் அத்து உங்க மாதிரியா இருந்துக்க. எங்கும் புகழ்த்துவன் மகளா என்னம்மா சரி வரல அப்பா வரல சேச்சிப்பி ஏறப்பிள்ளைன்னு பூஞ்சிலாம். இது எந்த ஊரியாது? இது நம்ம திருவாரூர் பக்கம் வந்துருக்க இடைப்பட்டி. போய் கேட்கலாம் பாரு. இடைப்பட்டி இடையப்பட்டி வந்திருக்கம்மா. வரல சேச்சிப்பி ஏறப்பிள்ளைன்னு பூஞ்சில வாங்கிட்டு வாரு. வேணாமா? என்னடா வேணும்? பாயா பாயிலாம அம்மா மேல சித்தப்பா படுத்து கிடக்கானா? ஐயோ என்னது என்னது என்னமோ பேசி இல்ல என்ன பண்ணிக்கிட்டீங்க? இல்ல நீங்க என்னமோ பேசிட்டு இருந்தீங்க. அந்த சித்தப்பா நீ தானாடா? அவர்களுக்கும் எங்கள் முகத்தை எல்லாம் அவரவர் கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் கந்தசாமி, முனியசாமி, ரங்கசாமி, எத்தனை பேர் இருக்காங்களோ ஐயா. எங்கள் முகத்தை அத்தனை இந்த உலகத்துக்கெல்லாம் எடுத்துக்காட்டக்கூடிய யூடியூப் சேனல் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பும் என் கலைக்குழுவின் சார்பும் நன்றி. நன்றி. எங்கள் நாடகத்தை எல்லாருமே எடுக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். தயவு செய்து நாங்கள் சில வார்த்தைகள் கட்ட வார்த்தை பேசினா தயவு செய்து கட் பண்ணி போட்டுருங்க. வீட்டில் என்னை பொண்டாட்டி அடிக்கிறா, இவெல்லாம் புருஷன் நங்கு நங்குன்னு குத்துறானா, சங்குலே குத்துறானா. பொண்டாட்டி குத்துனா பரவாயில்ல, புருஷன் குத்துனா பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரன் எங்க இருந்து எழுதுறான்னே தெரியலையா, ஒரு பக்கத்துக்கு எழுதுறானியா. அதை படிச்ச வேற வேலை இருக்குமா இல்லாத தெரியும். ஏதோ பார்த்தமா கொஞ்ச நேரம் பார்த்து சிரிச்சமான்ட்டு இல்லாம ஒரு பெரிய அந்த மணியை ஒரு பக்கத்தை முழுசா எழுதுறா. ஆனா உண்மையாலுமே யூடியூப்ல எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 4 வார்த்தை வரும், தெரியாம வரும். தெரிஞ்சத நல்லா பேசுவேன். வாய முடியா. தெரிஞ்சு வரும், தெரிஞ்சு வரும், தெரியாம வரும். இத வீடியோ போடுறதுனால வீட்ல எந்த பிரச்சனையும் வரல. வீடியோ போடுறதுனால வீட்ல எந்த பிரச்சனையும் வரல. அதுக்கு கமெண்ட் போடுறீங்க பாத்தீங்களா, அதனாலதான் வீட்ல பிரச்சனை வருது. உண்மையாலுமே போடல. அத நோத்தா நம்ம போடுறாங்க. சும்மா நோத்தா நம்ம தேவையா. தயவு செய்து சொல்றேன், நாங்களும் பொழப்புக்காக தான் நாடகம் போறோம். தயவு செய்து கமெண்ட் மட்டும் தப்பா போடாதீங்க. அதனால வீட்ல நிறைய பேர் வீட்ல பிரச்சனை இல்லாதவன் போடுறது. அவங்க தெரியாம போடுறாங்க. ஒரு பந்த செவத்துல எரிஞ்சா அது திரும்பி வருமேன்னு தெரியாம போடுறாங்க. நீ தேவடியா மைனன்னு போடுற, நான் மனசுலயாவது நினைப்பேன்ல. நான் மனசுல நினைப்பேன்னு நினைக்க மாட்டானா? கண்டிப்பா. நம்ம கொலைக்க தெரியாம இல்ல, நம்மளுக்கு கொலைக்கு நம்ம திருப்பி கொலைச்சா வெறும் நாய் மாதிரி. இல்ல கமெண்ட் மட்டும் யாரா இருந்தாலும் போடாதீங்க. இத மட்டும் கூட இந்த வீடியோவா எடுத்து போடுங்க. கமெண்ட் பேட் கமெண்ட் போடாதீங்க தயவு செய்து. நீங்க வீடியோக்கு லைக் போடாட்டியும் பரவாயில்ல, ஷேர் பண்ணாட்டியும் பரவாயில்ல, கமெண்ட் பேடா போடாதீங்க. அதனால நிறைய பேர் வீட்ல பிரச்சனைகள் வருது. உங்களுக்கு தயவு வீட்டுல உங்க புருஷன் அடிக்க போய் நான் விளக்கி அப்புறம் நான் போய் அடிச்சுட்டு இந்த பிள்ளைய உண்மையிலேயே ஆண்கள் கூட எவ்வளவு கூட்டத்துல ஆடிடுறோம். ஒரு பெண்கள் வந்து வயிற்று பொழப்புக்காக ஆடுறான்னு சொன்னா அவங்கள உட்காந்து கமாண்டு நீ போற சீன் போடுற அதை பண்ற எதாவது பண்ணாதானே வகுத்து பொழப்புக்கு அவங்களுக்கு ஆண்டவன் என்ன தலையில் எழுதியிருக்கானோ அந்த தொழில். எங்களை நாடகம் நடிக்க வச்சிருக்கேன், அவங்கள யூடியூப் சேனல் எடுக்க வச்சிருக்கேன், உங்களை உட்கார பார்க்க வச்சிருக்கா. ஐயா மணியன் ஐயா எஸ்ஐயா வச்சிருக்காரு. அவர் வீட்லயே பிறந்தவங்க எல்லா பேரும் எஸ்ஐயா இருக்காங்களா. அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவன் தலையில் எழுதுறது. அவங்களுக்கு என்ன எழுதுறாரோ, அவர் பெட்டி வாசிக்கிறாரோ, அவர் மிருதங்க வாசிக்கிறாரு, அவர் வந்து பப்புன்னு செய்ய முடியாது, நான் போய் பெட்டி வாசிக்க முடியாது. இதெல்லாம் அவங்களுக்கு ஆண்டவன் கொடுத்தது. இதை போய் தவற போட்டு பக்கம் நூலா எழுதி ஏதாவது கட்டுரை எழுது. ஆனா சத்தியமாலுமே ஒரு நல்ல சூப்பர் அப்படின்னு கமெண்ட் போட கூட எனக்கு எழுதி போடணுமா அப்படின்னு தோணும். பக்கம் பக்கமா கமெண்ட் வருது. எப்படிவா அந்த 200 ரூபா தரேன். ஏய் அவர் கொடுத்தது 200 ரூபாமா. காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா, கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா. காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா, கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா. காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா, கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா. பெண்ணை தொடாதது ஒரு பெருமையாகுமா,
பண்றோமா